अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नस्तहदी व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि व सल्लिम व बारिक अलैहि फिल अव्वलीन अल्लाहुम्मा सल्लि व सल्लिम व बारिक अलैहि फिल आखिरीन अल्लाहुम्मा सल्लि व सल्लिम व अन्निम व अकरिम व बारिक अला हबीबिना शफीना व मलाजिना व कुर्रतु अय्युनिना मुहम्मदिन सल्लल्लाहु रब्बिही व सलामुहु अलैहि। அன்பிற்கினியவர்களே, மீண்டும் ஒரு நல்ல சம்பவத்தோடு, ஒரு உண்மை சம்பவத்தோடு, நல்ல படிப்பினை தரும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர். இவர் அக்கபா உடன்படிக்கை நடக்குதுல்ல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாலேயே மதீனாவுல சில நல்ல உள்ளங்கள் இஸ்லாம் அங்க வேணும், இஸ்லாம் அங்க வரணும், நாங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பும் ஒத்துழைப்பும் உறுதியாக இருப்போம்னு சொன்னாங்கல்ல. முதல்ல ஒரு குழு வந்துச்சு அங்க இருந்த அக்கபாவுக்கு, மக்காவில் இருக்கிற அக்கபாவுக்கு வந்துச்சு. அங்க ஒரு உடன்படிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடி முதல் சந்திப்பு நடந்துச்சு. அதுல கலந்து கொண்டவர்கள்ல இவரும் ஒருவர். யாரு? காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அது போக நபியோட கிட்டத்தட்ட 11 போர்கள்ல கலந்து காயம் பெற்றவர், பத்ர் போர்ல கலந்து கொண்டவர், நல்ல மனிதர், இறை விசுவாசி. அவர் தன்னை பற்றிய தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு செய்தியை அழகாக சொல்லுகிறார். இது நம்ம முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்லுவோம். 2 ஹதீஸ் கிரந்தங்கள், ஒன்னு சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். புகாரி முஸ்லிம் ரெண்டையுமே முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்லுவோம். ஆதாரபூர்வமான நூல்கள் 2 ஹதீஸ் கிதாப், ஒன்னு புகாரி, ஒன்னு முஸ்லிம். இன்னும் நிறைய இருக்குது. அதுல இது உயர்ந்த தரம் இருக்குது. அதுல முஸ்லிம்ல 50வது புக்குல 62வது ஹதீஸ் தான் இது பதிவாயிருக்குது. காப் இப்னு மாலிக் அவங்க சொல்றாங்க, தபூக் போருக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருந்த நேரம். இந்த நேரம் எப்படி இருந்துச்சுன்னா, தபூக் போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்துறாங்க, தோழர்களே, இப்ப நம்ம தபூக் யுத்தத்துக்கு போறோம். அங்க போறதுக்கு முன்னாடி அதற்கான தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப தூரம், டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசு. அது போக நாம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த காலநிலை, அந்த தட்பவெப்ப நிலை அதுவும் மோசமா இருக்கும், குளிர் கடுமையா இருக்கும். அப்போ அந்த பயணம் தூரம், அந்த தட்பவெப்ப நிலை, அந்த நாட்கள் அதிகமாகிறதுக்கு அதுக்கான உணவு, வாகனம், எல்லா வகையான தயாரிப்புக்கும் அந்த போர் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே தயார் பண்ணிக்கிறதுன்னு எல்லாருக்கும், இறை நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. எல்லாரும் மும்முரமா இருக்கிறாங்க. தங்களுடைய ஆடுகளை, உணவுக்காக ஆடுகளையும் ஒட்டகங்களையும், வாகனத்துக்கு ஒட்டகம், குதிரை, தளவாடங்கள் எல்லாத்தையும் தயார் பண்றதுல எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் எப்ப நபி சொன்னாங்களோ அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் தன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க இறை நம்பிக்கையாளர்கள் அனைவருமே. அப்ப காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன பண்றாரு? அவரும் தயாராகிறார். எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் தயாராகிறாங்க, இவரும் கூட இருக்கிறாரு. அவங்க என்னென்ன செய்யறாங்க? துணிமணி எடுத்து வைக்கிறாங்க, இவர் எடுத்து வைக்க கொள்ள அப்படின்னு இருக்கிறாரு. இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கையோட இறங்கி இவரும் தயாராகிக்கிட்டே இருக்கிறார். நாட்கள் நெருங்கிக்கிட்டே வருது. நாட்கள் நெருங்க 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 சில பேரை தவிர பாக்கி எல்லாருமே கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டாங்க. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு? நமக்கு தான் டைம் இருக்குல்ல, நம்ம போயிடுவோம், இவர் இருக்கிறார். அப்ப எப்படி டைம் வருது? போருக்கான ஆயத்தங்கள் எல்லாமே நிறைவு பெற்று இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாரும் ஒரு அணியா சேர்ந்து எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறாரு காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? என்ன நினைக்கிறாங்க? நம்ம தான் பல போரை பார்த்திருக்கோம்ல, இன்னைக்கு தானே போயிருக்கிறாங்க, ஒரு பயணம் ஒரு 5 நாள் 6 நாளா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, நம்ம போய் பிடிச்சிடலாம்.
ஒரு நாள் ஆனாலும் பிரச்சனை, 2 நாள் ஆனாலும் பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா இப்ப நல்லா திடகாத்திரமான வலிமை உடையவர், நல்ல வாகனம் வச்சிருக்கிறாரு. அதனால ஒரு அசாத்திய தைரியம், ஒரு ஒரு மனோதிடம், ஒரு நம்பிக்கை, பிடிச்சிடலாம், இன்னைக்கு போயிருவோம், நாளைக்கு போயிருவோம் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இப்ப மக்கள்லாம் தபுக்கு போறாங்க. யார் தங்கிட்டா? நயவஞ்சகர்கள் மட்டும் தங்கிட்டாங்க. நயவஞ்சகர்கள்னா யாரு? நயவஞ்சகர்களுக்கு 2 முகம் இருக்கும். ஒண்ணு, இப்போ நபிசுல்லாசன் இருக்காங்க, அவங்கள வந்து பார்க்கும்போது நாங்க உங்களோட இருக்கோம்னு சொல்லுவாங்க. இது ஒரு முகம். அவரை விட்டு திரும்பி வெளியே போயிட்டாங்கன்னா யாரெல்லாம் நபிசுல்லாசன் அவர்களை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொல்லுவாங்க. இதுதான் முனாஃபிக் தன்மைன்னு சொல்லுது. இந்த முனாஃபிக்குகள் மட்டும் அங்க தங்கிட்டாங்க. போருக்கு போகாம மதீனாவிலே தங்கிட்டாங்க. பாக்கி எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. இவர் என்ன நினைக்கிறார்? இன்னைக்கு போய் பிடிச்சிடலாம், இன்னும் 2 நாள்ல போய் பிடிச்சிடலாம், 3 நாள் தானே ஆகுது, போய் பிடிச்சிடலாம், அப்படியும் போய் கூட்டத்துல சேர்ந்துடலாம், எப்படியும் போர்ல போய் கலந்துக்கலாம் அப்படின்னு அப்படி தாமதப்படுத்தி என்ன ஆயிராரு? போகாமையே விட்டுறாரு. தபுக்கு எல்லாருமே போயாச்சு. தபுக்குல வந்து எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கறாங்க, எங்க காப காணோம் அப்படின்னு கேட்கறாங்க. ஞாபகம் வச்சு கரெக்டா கேட்கிறாரு, காபு எங்க? காபு மாலிக்க காணும். இப்ப அவருடைய குலத்தை சேர்ந்த, அவருடைய குலம் எது? பனு சலாமா. அந்த பனு சலாமா குலத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்றாரு? அவருடைய ஆடம்பரமும், அவர் நல்ல கவிஞரா இருந்தார். யாரு? காபு மாலிக் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல கவிதை எழுதுவதில் அவருடைய தந்தையை போலவே மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். அதை அவர் கோட் பண்ணி காமிக்கிறார். அவருடைய கவிதையும் அவருடைய செல்வமும் அவருடைய வளமும் அவரை மறக்கடித்து விட்டது அப்படிங்கிற நக்கல் பண்ற மாதிரி, அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே அதே கூட்டத்துல இருந்து எந்திரிச்சு, இல்லை யார சொல்லலாம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிச்சு, இல்லை யார சொல்லலாம், அவரை நல்லவராக தவிர, ஒரு இறை நம்பிக்கையாளரை தவிர வேற எதுவுமே நாங்க பார்க்கல அவர்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. ரெண்டையுமே கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார். இப்ப போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. போரெல்லாம் முடிஞ்சு வர்றாங்க, திரும்பி வர்றாங்க. திரும்பி வர்றாங்கிற செய்தி கேள்விப்படுறாரு காபு இப்னு மாலிக். சஞ்சலப்படுறாரு. இப்போ வந்துகிட்டே இருக்கிறாங்க, வரப்போறாங்கன்னு சேர்ந்துகிட்டே இருங்க. வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சுட்டு, தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்துருவாங்க. அவரை சுத்தி சஹாபாக்கள் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரு 80 பேர் கொண்ட இந்த பனு சலாமாவில் ஒரு 80 பேர் கொண்ட ஒரு குரூப் போகுது. யாரு? இங்கேயே தங்கிட்ட குரூப். அவங்க போய் மன்னிப்பு கேட்கறதுக்கும் வராததுக்கு காரணம் சொல்றதுக்காகவும் போறாங்க. அவங்கள போய் காபு இப்னு மாலிக் கேட்கிறார், தன்னை போலவே பின் தங்கி விட்ட இறை விசுவாசிகளான இறை நம்பிக்கைகள் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு அங்க போய் விசாரிக்கிறார். அப்போ அவங்கள்ட்ட 2 பேரை சொல்றாங்க. ஆமா, 2 பேர் இருக்கிறாங்க. முராரா இப்னு ராபி அல் அம்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரை சொல்றாங்க. ஹிலால் இப்னு உமையா அல் வகீஃபின் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 சஹாபி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டோம்னா சரி அவங்களோட போய் நாமளும் சேர்ந்துருவோம். என்ன பொய் சொல்றது, என்ன சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்வின்ஸ் ஆவாரு, என்ன சொன்னா அவர் ஒத்துக்குருவாரு அப்படின்னு பல விதமா. ஏன்னா இவருக்கு பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் உரைநடை ஆற்றலும் கவிதை ஆற்றலும் நிறைய இருக்குது. அதனால யாரையுமே கன்வின்ஸ் பண்ணக்கூடிய, யாரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய, யாருமே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாசகங்களை பேசவும் தெரியும், அந்த நயத்தோட சொல்லவும் தெரியும். அதனால யோசிக்கிறார், நம்ம என்ன சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்குருவாங்க, என்ன காரணம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறார், பல விதமா யோசிக்கிறார். கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாரு, என்ன நடந்தாலும் சரி நம்ம உண்மையை சொல்லிடுவோம். ஏன்னா நாம ஒரு வேலை நம்மளுடைய சாதுரியத்தினால நம்மளுடைய திறமையினால நம்ம அவர்கிட்ட போய் பொய் சொன்னாலுமே அல்லாஹ் அவருக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருவான் அப்படிங்கிறத உறுதியா நம்பினார். அதை நம்பினதுனால நம்ம என்ன நடந்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லிடுவோம்னு நேரா போறாரு. ஒவ்வொருத்தரா போறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்றாங்க, தன்னுடைய விஷயத்த சொல்றாங்க. நபி அவர்கள் அல்லாஹ் அவர்கள் விஷயத்தை தீர்ப்பு அளிக்கட்டும்னு சரின்னு மன்னிச்சிடுறாங்க. அந்த இவருடைய முறை வருது. காபு இப்னு மாலிக் போறாரு, போய் பக்கத்துல உட்கார்றாரு. யார சூழல்லாம், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இருக்கும் இந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் என்னால் அவரை சரி கட்ட முடியும், என்னுடைய சாதிரத்தால் அவரை வெல்ல முடியும், அவரை ஒத்துக்கொள்ள வைக்க முடியும், நான் செஞ்சிருப்பேன். ஆனா
நான் சொல்ல விரும்பல, யார சொல்லலாம், நான் உண்மையை தவிர வேற எதையும் சொல்ல விரும்பல. அல்லாஹ் என்னுடைய விஷயத்துல தீர்ப்பளிக்கட்டும். எனக்கு அங்க போர்ல கலந்துக்காம இருக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. நான் வசதியோட தான் இருந்தேன், உடல் ஆரோக்கியத்தோட தான் இருந்தேன். உங்களோட இது வரைக்கும் நான் இருந்ததுல எனக்கு எந்த பின்னடையும் வந்தது இல்லை. நான் வேணுக்கு தான் வரலங்கிறது சிம்பாலிக்கா சொல்றாரு. நான் திட்டமிட்டு தான் நான் பிளான் பண்ணேன், வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஏதோ நான் இருந்துட்டேன். எனக்கு அதான் வராம இருக்கிறதுக்கு எனக்கு நோய் வாய்ப்பட்டோ, வயசானவனாயோ, இல்ல ஆயுதங்கள் இல்லாமையோ, இல்ல பொருள் வசதி இல்லாம அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருந்தேன், ஆனா நான் வரல அப்படின்னு சொல்றாரு. உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் உண்மையை உரைத்தார். இவர் என்ன சொன்னாரு? உண்மையை தான் சொல்லியிருக்கிறாரு. அல்லாஹ் உங்கள் விஷயத்தில், அந்த 2 பேரையும் சேர்த்துக்கிட்டாங்க சஹாபிகள், உங்கள் 3 பேருடைய விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை காத்திருங்கன்னு சொல்லிட்டார். சொல்லி முடிஞ்ச உடனே அந்த மன திருப்தி எல்லாமே வர்றாரு. காபு இப்னு மாலிக் ரொம்ப சங்கடத்தோட வர்றாரு. அப்போ இப்படியாக இருக்கும்போது அந்த முஸ்லிம்கள், மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் இவர்களோடு பேசுவதற்கு தடை விதிக்கப்படுது. நபி அவங்க தடை விதிக்கிறாங்க, இவர்களோட என்ன செய்யக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. இப்போ பேசக்கூடாதுங்கிற தடை வந்ததுக்கு அப்புறம் முஸ்லிம்கள் யாரும் பேச மாட்டாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட 98% முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க, யாரும் பேச மாட்டாங்க. பாக்கி 2 பேர் என்ன பண்றாங்க, அவங்க 2 பேரும் அழுத ஒண்ணும் போய் வீட்டுல இருந்துடுறாங்க. வீட்லயே இருந்துடுறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே இறை நம்பிக்கையாளர்கள் தான், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. இவர் மட்டும் என்ன செய்யறாரு, வீட்டுல இருக்காம கடை தெருவுக்கு வர்றது, பள்ளிவாசலுக்கு போறது, தெரிஞ்ச நண்பர்களை பார்த்து பேசுறது, எங்க போனா யாராவது நண்பரை பார்த்து பேசினா அவங்க முகம் திருப்பிட்டு போயிடுறாங்க, யார் சலாம் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படியாக இவருக்கு ரொம்ப பெரிய குழப்பமா இருக்குது. போக வரன்னு மக்களோட சஞ்சரிக்க ஆசைப்படுறாரு, யாரும் இவரோட சேர மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, உறவு கொள்ள மாட்டேங்கிறாங்க, ரொம்ப மனசங்கடப்படுறாரு. அப்ப பள்ளிவாசல் போய் என்ன பண்றாரு, நபிக்கு சலாம் சொல்லுவோன்னு கிட்ட போய் சலாம் சொல்றாரு. அவர் பதில் சொல்லாம் சொன்னாரா, அவர் உதடு அசைஞ்சான்னு கூட வாட்ச் பண்றாரு. அதுவே அவருக்கு கன்ஃபியூஷனா இருக்குது, சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றாரு, நபி அவர்கள் தொழுகும் போது பக்கத்துல போய் நின்று பாக்குறாரு, தொழுகிறாரான்னு. அப்ப நபி என்ன செய்யறாரு, இவர் தொழுகும் போது காயிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகும் போது நபி அவர்கள் இவரை பார்க்கிறாரு. ஆனா இவர் தொழுது முடிச்சுட்டு அவரை பார்க்கும்போது நபி முகத்தை திருப்பி கொண்டார். இது அவருக்கு மிக ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது 2வது வருத்தம். இது முதல் வருத்தம் எப்ப நடந்துச்சுன்னா, போர்ல இருந்து திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆளா தன்னுடைய தவறுகளையும் வராம இருந்ததுக்கான காரணம் சொல்ல வர்றாங்கல்ல. அப்பவே அவர் சலாம் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நம்ம தெரிஞ்சிடும்ல, சந்தோஷமா ஒரு ஆள் பதில் சலாம் சொல்றதுக்கும் ஒரு அரை விருப்பத்தோட சொல்றதுக்கும் தெரிஞ்சிடும்ல, அந்த மாதிரி முகத்தை வச்சு அரை விருப்பத்தோட சொன்ன அப்பவே அவர் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு. இது 2வது தடவை. அப்போ இந்த மாதிரியே போகுது, நபியும் பேச மாட்டேங்கிறாரு, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்படியாக நாட்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 10 நாள் 20 நாள் யாருமே, இப்ப நம்ம இருக்கிற எந்த ஊர்ல எந்த தெருவுலையோ நாம பழகின நண்பர்கள், நம்மளோட உறவினர்கள் யாருமே நம்மகிட்ட பேசுறது இல்லைன்னா நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும், நமக்கு எப்படி இருக்கும், சோறு தண்ணி இறங்குமா, என்னென்னமோ தோணும், எப்படியோ இருக்க தோணும். அதுவும் அவங்க இறை நம்பிக்கையாளர்கள்ங்கிற, அதுவும் நபி உயிரோடு இருக்கும்போது அவர்களுடைய தோழர்கள் எப்படி இருப்பாங்க. அவர் ரொம்ப சஞ்சலப்படுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்படியாக எத்தனை நாட்கள் போகுது, 40 நாட்கள் போகுது. 40 நாளும் இதே நிலைமை தான். 40 நாள். 40வது நாள் அந்த 3 பேருக்கும் இன்னொரு கட்டளை வருது. அது என்ன கட்டளை, உங்கள் மனைவியர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், உங்க மனைவியிட்ட இருந்து நீங்க தள்ளி வைக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். இன்னும் என்ன செய்யணும், நீங்க உங்க மனைவியோட இருக்கக்கூடாது, அவங்க தனியா இருக்கணும், நீங்க தனியா இருக்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் 3 பேருக்குமே வருது, அந்த 3 சஹாபிகளுக்கு மட்டும். உடனே அவர் என்ன பண்றாரு, காயிப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய மனைவியை கொண்டு போய் மாமனார் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறாங்க. பைத்தியம் பிடிச்சது போல இருக்கிறார். நண்பர்கள் பேசுறதில்லை, உறவினர்கள் பேசுறதில்லை, முஸ்லிம்கள் யாரும் பேசுறதில்லை, எங்க போய் உட்கார்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு வந்துட்ட மாதிரி ஒரு பிரம்ம தோணுது, என்னடா வாழ்க்கை எதுன்னு தோணுது. மனசு சஞ்சலமாயி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த ரோமானிய பேரரசு பரவி இருந்துச்சு. அதுல கிழக்கு பக்கத்துக்கு தான் பைசாந்தியம்னு சொல்லுவோம். அங்க அந்த கசான்னு ஒரு மன்னர் இருந்தான். அவன் என்ன பண்றான், ஒரு கடிதம் அனுப்புறான். யாருக்கு, இந்த செய்திகள் கேள்விப்பட்டு 40 நாளுக்கு பிறகு அவன் என்ன பண்றான், ஒரு கடிதம் அனுப்புறான். என்னன்னு, தன்னுடைய உளவுத்துறை மூலியமா, நீங்க எங்க கிட்ட வாங்க,
நாங்க உங்களுக்கு தகுதியான பொறுப்புகளையும் நல்ல உங்களை செல்வ செழிப்பு நாங்க வச்சுக்கிடுவோம், நீங்க உங்க மார்க்க அந்த இதை விட்டுட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு கூப்பிடுறோம். அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்துல மேலும் ஓங்கி இருந்துச்சு. நபி அவர்கள் மீது வச்சிருந்த பாசம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதை பார்த்த மாத்திருந்த அதை கிழிச்சு போட்டு எரிச்சு போட்டுறான். காப் இப்னு மாலிக் 40 நாட்களாக யாருமே பேசாம இருந்து 40வது நாள் தன்னுடைய மனைவியை விட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்லியும் கூட அதுக்கப்புறமும் இப்படி ஒரு ஆளு ஒரு ஒரு மன்னரே ஒரு கடிதம் கொடுத்து கூட அதை கிழிச்சு போறாரு. காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவரு கிழிச்சு போட்டுட்டு அப்படியே இருக்கிறார். அவர் தொழுத வண்ணம் இருக்கிறாரு, இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட வண்ணமே இருக்கிறார். 50வது நாள் காலையில ஒரு நாள் ஒரு உயரமான ஒரு பகுதியில போய் உட்கார்ந்து தொழுதுட்டு இருக்கிறார். ஃபஜர் தொழுது முடிக்கிறார். காப் இப்னு மாலிக் ஒரு சத்தம் கேக்குது. காப் இப்னு மாலிக் அவர்களே இங்க வாங்க, காப் இப்னு மாலிக் அவர்களே இங்க வாங்க. என்னடா சத்தம் கேக்குது பாக்குறாரு. சந்தோஷமா வாருங்கள், நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட மாத்திரத்துல அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தான் போட்டிருந்த ட்ரெஸ் என்ன பண்றாரு, யாருக்கோ ஒருத்தர் கொடுத்த தானமா கொடுத்துறாரு. கொடுத்துட்டு வேற ஒரு ட்ரெஸ் கடன் வாங்கி ஒருத்தர் வாங்கி போட்டுக்கிட்டு நபியை பார்க்க போகணும்னு போறாரு. உள்ளத்துல சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. அந்த உணர்ச்சி பிளம்பு, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான்றதை கேட்ட உடனே அவருக்கு தாங்க முடியல. நேரா ஓடி போறாரு, நபியை பார்க்க போறாரு. அவங்க 2 பேரும் போறாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, காவே நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்க அம்மா உங்களை என்னைக்கு பெத்தாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள இந்த நாட்கள்லயே இந்த சிறந்த நாளை, இந்த நாளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை புரிந்து கொண்டான், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான்னு சொன்னாங்க. உடனே கேட்கிறாங்க, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களோட புத்தி கூர்மை, யார் ரசூலல்லாஹ், இந்த மன்னிப்பு உங்கள் தரப்பில் இருந்தா, நம்மை படைத்த அந்த இறைவனின் தரப்பில் இருந்தா, அல்லாவின் தரப்பில் இருந்தான்னு கேட்கிறாங்க. இல்ல, இது அல்லாவின் தரப்பில் இருந்து. இந்த மன்னிப்பு என்னுடையது அல்ல, உங்களுக்கு மன்னிப்பு வழங்கியது நம்மை படைத்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னித்து இருக்கிறான். இந்த மன்னிப்பு அவன் புறத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. கண்ணீர் வடிக்கிறார், சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார், இறைவனுக்கு நன்றி செலுத்துறார். நன்றி செலுத்தி விட்டு சொல்றாரு, இனி என் வாழ்க்கையில் உண்மையை தவிர வேற எதையும் நான் பேச மாட்டேன்னு உறுதி எடுக்கிறார். இந்த செய்தியை அவரே பதிவு செய்யறார். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இதுல கிடைக்கிற படிப்பினை என்ன? முதல் படிப்பினை, எந்த ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், நாம செய்ய நினைச்சோம்னா அதை உடனே செஞ்சிடும். அதை அப்புறம் பண்ணிக்கலாம், நாளை பண்ணிக்கிறோம், நாளை கழிச்சு பண்ணிக்கிறோம், நமக்கு தான் டைம் இருக்கே அப்படின்னு நம்ம டிலே பண்ணோம்னா அந்த வேலை நடக்காது. அதுல நமக்கு ஆபத்து இருக்கு. அது தொழுகையா இருக்கட்டும், ரமதானா இருக்கட்டும், அல்லது தான தர்மங்களா இருக்கட்டும், இபாதத்துகளா இருக்கட்டும், அது சமூக சேவையா இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே நாம் நினைத்தா அது என்ன செய்யணும், அதற்கான முயற்சியில செஞ்சிடணும். இரண்டாவது, ஷைத்தான் எந்த வகையிலும் நம்மளுக்கு கெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கலாம். அதற்கான முழு வீச்சில் அவனுடைய வேலைகளை செய்வான். அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடம் தரக்கூடாது. செய்யணும்னு நினைக்கிறோமா உடனே செஞ்சிடும். அதற்கான சாக்கு போக்குகளை நாம் தயார் பண்ணக்கூடாது. நம்ம தான் நல்லா தானே இருக்கோம், இன்னைக்கு நான் பிடிச்சிடலாமே, செஞ்சிடலாமே, வச்சிடலாமே அப்படின்னு நம்மை நாமே தேற்றுவதை செய்யக்கூடாது. இந்த முக்கியமான இந்த 2 விஷயத்த நாம் மனதில் வச்சுக்கணும். மூணாவது, இதற்காக அந்த மாதிரி ஒரு செய்ய விட்டால் அதற்கு நமக்கு ஒரு சோதனையோ, இதற்காக வேண்டி நமக்கு ஒரு சோதனையில் நாம் உள்ளாக்கப்பட்டாலோ அல்லது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, பொறுத்துக்கிறது மட்டும் இல்ல, அந்த பொறுமையா இருக்கும் போது கூட ஷைத்தானிய வேற செயல்கள் நமக்கு நல்லது கிடைக்கிற மாதிரி வேற ரூபங்கள்ல வரும். அதை என்ன செய்யணும், நிராகரிக்க வேண்டும். இப்போ தீய சக்திகள்ல இருந்து நமக்கு ஆதரவு கிடைச்சாலும் என்ன செய்யக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. 5வது, எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது. நாம தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தனை மாட்டி விடக்கூடாது, அல்லது இன்னொருத்தனையும் மாட்ட வேணாம், நாமளும் தப்பிக்கணும், துணிஞ்சு பொய் சொல்லுவோம்னு பொய் சொல்லக்கூடாது. எந்த சூழலும் எந்த காரணத்திலும் பொய் சொல்லக்கூடாது.
அப்படிங்கிறது மிகப்பெரிய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை, ஒரு லெசன். அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய லைஃப் ஸ்டைல்ல அவர் தம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தை நாம் அனைவரும் கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்லையும் நாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இனிமேல இந்த செய்தி கிடைக்க நீங்க கேட்கிற எல்லாருமே அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒருத்தர்கிட்டயாவது இந்த செய்தியை சொல்லிருங்க. யாராவது ஒரு ஆள் அவங்களுடைய வாழ்க்கையில உண்மை பேசுறதை ஃபாலோ பண்ணா கூட அவங்க உண்மை பேசுற அந்த காலமெல்லாம் நமக்கு நன்மையா மாறிக்கிட்டே இருக்கும். வல்ல ரஹ்மான் இந்த நல்ல சேவையை செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக.